Hi, hello friends, welcome back to our channel Sandria's World. இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டிசைனில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் ஹேண்ட் ஸ்லீவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பார்ட்டில் வந்து நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிங்க் கலராக, ஸோ வந்து நம்ம வந்து பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4 ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அந்த 4 ஃப்ளவர்ஸுமே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டியோண்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மொத்தம் வந்து 4 ஃப்ளவர்ஸ் மாதிரி போட போகிறேன். அதாவது சென்டர் பார்ட்டில் மட்டும் வர மாதிரி. ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் வந்து குட்டி குட்டி ஹாஃப் பீட்ஸ் மாதிரி என்கிட்ட இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த சைடு ஃபுல்லாமே வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாஃப் பீட்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா லைட் பிங்க் கலரில் ஒரு நெட் கிளாத் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ளவரை சுற்றிலுமே வந்து 4 சைட்ஸுமே வந்து இதை நல்லா நம்ம பின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பின் பண்ணிவிட்டு இந்த அவுட்டர் லேயர்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டன் கலர் ஜரி த்ரெட் இல்லைனா வந்து நீங்கள் வேறு ஏதாவது கலர் வச்சு ஸ்டிச் பண்ணுறதாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த ஃப்ளார்ஸோட அவுட்டர் லேயர் ஃபுல்லாமே இந்த மாதிரி நம்ம ஜரி த்ரெட்டால் கவர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளவர் வந்து நெட் கிளாத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த நெட் கிளாத் எக்ஸஸாக இருக்கிறத ஃபுல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் அதை சுற்றிலும் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து சுகர் பீடாட கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த டிசைன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ண போகிறனால நான் வந்து வெறும் சுகர் பீட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் வந்து லேயர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கோங்க, செயின் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு மேலே மறுபடியும் சுகர் பீட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே எடுப்பாக தெரியும். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெறும் சுகர் பீடோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
கீழே இருக்க லேயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பீட் வச்சு கவர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் கொஞ்சம் பெரிய பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் வரும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ ஃபைனலி இதுதான் வந்து நம்மளோட சிம்பிளான ஒரு ஸ்லீவ் பார்ட்டு. ஆக்சுவலி வந்து ஒரு சில பேருக்குலாம் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கிறது வந்து பிடிக்காது ஸ்லீவில். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த டிசைனாக. அண்ட் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டிசைன்ஸில் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.